போய் தாவீதை பிடித்து அழித்து விட போகிறார். மலையில் இந்த பக்கம் போயிட்டு இருக்கிறார் தாவீது, சவுல் இப்படி போகிறார். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அவரை வளைந்து கொண்டார்கள். தாவீதை சவுலும் அவருடைய வீரர்களும் கூட சென்றவர்களும் வளைந்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் பாருங்க, ஒரு மனுஷன் ஊருக்குள்ளே இருந்து ஓடி வந்து, ஐயா ஊரில் யுத்தம் வந்திருக்குது, எதிரி நாட்டினர் நமக்கு எதிரியாக இருக்கிறவர்கள் சண்டை போட வந்திருக்காங்க, வாங்கய்யா சொல்ல வந்து விட்டார்கள். அப்பொழுது தாவீதை தொடர்வதை விட்டுவிட்டு ஒரே ஓட்டமாய் சவுல் ஊருக்குள்ளே போய்விட்டார். அப்ப நீங்க கவனிங்க, அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு சில நேரங்களில் சில மனுஷருக்கு விரோதமாய் தவறான செய்கைகளை செய்ய புறப்படுகிறது உண்டு. அப்படி புறப்படுகிற அந்த நேரத்தில் பாருங்கள், என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களுக்கு பலத்த அரணும் மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்துக்கு பாதுகாவலாய் இருக்கிற ஒரு அரணாக, கோட்டையாக உங்களுக்கு வந்து நிற்பார். அங்கே நிற்பார், நிச்சயம் நிற்பார். பயப்படாதீங்க, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. சங்கீதம் 27:3 நான் இப்போ வாசிச்சது 1 சாமுவேல் 23 வாசிச்சேன். ஆனால் சங்கீதம் 27:3 சொல்லுகிறது, என் மேல் ஒரு யுத்தம் எழும்பினாலும் நான் அதில் நம்பிக்கையாயிருப்பேன். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக சங்கீதக்காரன் உணர்ந்து அவர் சொல்லுகிறதை பாருங்கள். ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக யுத்தம் எழும்பி இருக்கிறதா? உங்கள் உறவினர் யுத்தம் பண்ணுகிறார்களா? அல்லாவிட்டால் மேல் அதிகாரிகள் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறார்களா? அல்லாவிட்டால் பொறாமைக்காரர் உங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி மாந்திரிகத்தை பண்ணுகிறார்களா? அல்லாவிட்டால் தீய செயல்பாடுகளை செய்கிறார்களா? உங்களுக்கு விரோதமாய் மொட்டை கடிதாசி எழுதி போடுகிறார்களா? பயப்பட வேண்டாம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கலங்கவும் வேண்டாம், பயப்படவும் வேண்டாம். ஆண்டவர் உங்களை காக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாக்கிற ஆண்டவர் காப்பார், நிச்சயமாய் காப்பார். உங்கள் எல்லைகளை திடப்படுத்த அவர் அறிந்திருக்கிறார். உங்களை விட்டு விலகவும் மாட்டார், உங்களை கைவிடவும் மாட்டார். தேவன் உங்களுக்கு அரணும் கோட்டையுமாக அந்த நேரத்தில் வந்து நிற்பார். இப்படிப்பட்ட நேரத்தில் நீர் ஏழைக்கு பலனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனுமாக இருக்கிறீர். இப்படிப்பட்ட நேரத்தில் ஆண்டவர் கைவிட்டு போக மாட்டாரு. ஏழைக்கு பலனும் எளியவருக்கு திடனுமாய் ஆண்டவர் இருப்பார். பயப்படாதீங்க. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக, உங்கள் இருதயம் பயப்படாது இருப்பதாக, உங்களுக்கு இருக்கிற